விடுங்க. டேய் கொஞ்ச நெஞ்ச பேச்சாட அவங்க அன்னைக்கு பேசினாங்க. நெஞ்சில ஈட்டி. அவங்க இப்படி எல்லாம் பேசுறது என்ன புதுசா? ஏங்கோமதி கொஞ்சம் கூட வாய் கூசாம படிக்கிற ஒண்ணுக்குமே வக்கில்லாம ஊருக்கு வந்தப்ப கூட உங்க கடையில வந்து வேலை உனக்கு தான் கேட்டேன். பேசுறவங்க 1000 பேசுவாங்கங்க. அதெல்லாம் நினைச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சொல்றா சரவணா. அப்பா நாங்க கிளம்பிட்டோம்ப்பா. வச்சிருவா. அப்பா ஏன்பா ஒரு மாதிரி பேசுறீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நீ பார்த்து பத்திரமா வந்து சரி. வச்சிரு. சரவணன் தாங்க கூப்பிடுறான். சரிங்க. அவன்கிட்ட சொல்லாட்டி என்னாண்டு பதில் சொல்லாம வச்சுட்டேல்ல. அப்புறம் இங்க ஊர் வந்து சேர்ற வரைக்கும் அவன் தூங்காமையே வருவான். அது எப்படிடா நான் உளருவேன்? நான் பக்கத்துல தானே இருந்தேன். அம்மா அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதம்மா. நான் ஃபோன் பண்ணலம்மா. வேற என்னமோ இருக்கு. நீ சொல்லுனா நான் நைட் பூரா யோசிச்சுட்டே இருப்பேன், தூங்க மாட்டேன். அப்படிங்கறதுனால தானே நீ சொல்லல. டேய் ஒண்ணும் இல்லடா. ஒன்னு வச்சுக்கிட்டு பாத்தியாமா அப்ப என்னமோ நடந்திருக்கு. என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு யாரு வீட்டுக்கா போய் டியூஷன் எடுக்க சொல்லிட்டு வரா? ஏண்டா இத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்க? உன் கல்யாணத்துக்கு வாங்கிட்டு போன நகையெல்லாம் எடுத்துட்டு போன. சரி சனிய ஒழிஞ்சதுன்னு நிம்மதியா தலைமொழிக்கிட்டு உள்ள இருந்தோம். இப்ப என்னடானா வடிவோட நகை சேர்த்து வாங்கியிருக்க. உங்ககிட்ட பேசணுமா? இருக்கேடி குடு. டேய் நான் என்னடா பண்ணேன்? அவன் தானே கேட்டான். அப்பா அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. கொஞ்சம் கூட அறிவியல் அடி உனக்கு. பாவம் அங்கிருந்து பசேரி வர வேண்டிய போய் இந்த கதையில ஒப்பிச்சுக்கிருக்கவ எல்லாம் வச்சுக்கிட்டு நானு நான் டியூஷன் எடுக்கிற வீட்டுக்கு சித்தப்பா வருவாருனோ என்ன பார்த்துட்டு இங்க வேலைக்கு போக போறலாம். நான் வேற அதை நம்பி தொலைச்சிட்டேன். புக்கு வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு நான் என்னென்னமோ கேட்டேன். இங்க பாரு வேணாம். நான் பேச தொடங்கினா பழசெல்லாம் கிளறுவேன், நிறைய பேசுவேன். நான் வர்றதுக்கு முன்னாடி உனக்கு இந்த கஷ்டம்லாம் இல்ல. அப்புறம் ஏன் எனக்காக நீ கஷ்டப்படணும்? நீ என்ன பிடிச்சு இப்ப உட்காந்து எனக்கு பிடிக்குதா உனக்கு பிடிக்குதா என்னால யோசிக்க முடியாது. உன்ன உன் வீட்டுல இருந்து அமிச்சிட்டாங்க. என்ன நம்பி நீ இந்த பார்க்க முடியாதா உன்னால? அப்படியெல்லாம் யாரும் என்ன பாத்துக்க வேண்டாம். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து வேலைக்கு போனதுல இருந்து எங்க அப்பாவுக்கு எனக்கு 1000 பிரச்சனை 1000 பாயிண்ட் சீன் போடுறாங்க. எங்க அப்பா கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சது, அவர் சம்பாதிச்சது. அவர் கிட்ட இருக்கிற இன்னைக்கு போய் சொல்லிட்டு டியூஷன் எடுக்க போவ, நாளைக்கு போய் சொல்லிட்டு வேற எங்கேயாவது போவியா? இப்படிலாம் பேசாத. கொஞ்சமாவது பேச விடு. நீ எதுவும் சொல்ல வேணாம். என்ன ஆள விடு. நீ ஏன்டா மாப்பிள்ள இந்த பக்கம்? கடுப்பா இருக்கு மாமா. ஏன்டா என்னாச்சு? வாழ்ந்த புள்ள கையில காசு இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கும் போல. அதனாலதான் இந்த வேலைக்கு போயிருக்கும். அதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன். அவங்க முன்னாடி திரும்ப திரும்ப தோக்குறது எம்பிட்டு கஷ்டம்னு தெரியுமா மாமா? இல்லன்னு வைங்களேன், இன்னைக்கு அவங்க பேசுன பேச்சுக்கு அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருப்பேன். டேய் டேய், நீ இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, கிளம்பு. நீ போ. அழுக்காது. எனக்கு என்ன வந்துச்சு? இப்படி எல்லாம் பேசாதீங்க, அப்புறம் நானும் டென்ஷன் ஆயிடுவேன். நான் அதுக்கும் மேல டென்ஷன் ஆயிடுவேன். நீங்க பேசுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? உனக்கும் ஹனிமூன் போற இடத்துல சரவண மாமாவுக்கு ஒரு பிரச்சனை. சொன்னதை விட ஹோட்டல்ல காசு அதிகம்.
என்ன பண்றதுன்னு தெரியாம சரவண மாமா உங்களுக்கு ஃபோன் பண்ணார். அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். உங்க அண்ணனுக்குன்னு ஒரு தேவை வந்தப்போ நீங்க என்ன பண்ணீங்களோ அததான் நான் ராஜிக்கு பண்ணேன். ராஜி டியூஷன் எடுக்கிறதுக்கு நீ தானே ஹெல்ப் பண்ண. அதுக்கு அப்பா உன்னை பயங்கரமா திட்டினாரு. அப்ப நான் உன் பக்கம் தானே நின்னேன். நின்னியதான், நான் இல்லன்னு சொல்லலையே. நான் இன்னும் பேசி முடிக்கல. இதோ இப்ப சும்மா இருக்க மாட்டேன். நீங்க எல்லாருமே குடும்பம், அதோட கௌரவம், பெருமை இதெல்லாம் தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா தனித்தனி மனுஷங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்ததாங்க குடும்பம். அந்த தனித்தனி மனுஷங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கும்ல, அதை நம்ம மதிக்கணும்ல. நீ என்ன வேணாலும் சொல்லு மீனா. ஆனா இன்னைக்கு நீ பண்ணதை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். நம்ம கல்யாணத்துல ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயங்களுக்கு அப்பாவுக்கு நான் எம்புட்டோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். ஆனா அவர் எல்லாத்தையுமே மன்னிச்சு மன்னிச்சு அப்படியே போயிட்டு இருக்கு. உன் வீட்டுல நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம் மீனா. உன் இஷ்டத்துக்கு நீ இருந்திருக்கலாம், பண்ணிருக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லையே. அப்படி இருக்க முடியாதுல்ல. அத புரிஞ்சுக்க. ஏன் விட்டு ஓடி வந்த? என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படிதான் பேசுவேன். நீங்க கூட தான் உங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஒண்ணு என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நிறுத்து. நீ 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 எதுவுமே பேசவே வேணாம். நீ பேசினாலே அவ்வளவு கோவம் வருது எனக்கு. உங்க வீட்டுல துரத்தி விட்டு பேசிடாத.